ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவிலை வச்சு ஒரு டேஸ்ட்டான அவிழ் கஞ்சி ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக அவிழ் போட்டுக்கிறேன். 4 பாதாம், 4 முந்திரி, 4 திராட்சை, 2 பேரிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடி நைட் ஃபுல்லாக ஊற வச்சிட்றேங்க. இதை நான் காலையில் சமைக்க போகிறேன். இது ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றின தண்ணி எதுவுமே அதில் இருக்காது. ஏன்னா அவிழ் நல்லா உறிஞ்சு எடுத்துருக்கோம். இதில் நம்ம பேரிச்சம்பழத்துலேயும் பாதாம்லேயும் தோலை உளிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டு நல்லா ப்ளைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மொத்தமாக போட்டால் சரியாக அரைப்படாது. இப்போ அதுக்கப்புறமா நம்ம அவிழ் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். ஏன் தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா ஓரளவுக்கு கூழ் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தண்ணி வேணுன்னா ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு கொதி கொதிக்கட்டும். ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு திக்காயிடுங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எங்கள் மேகா குட்டிக்கு இது ரொம்பவும் பிடிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 மணி ஆயிடுச்சு, 8:10 ஆச்சுங்களா. இந்த டைம் தான் எங்கள் மேகா குட்டியோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம். அவங்க அதை எப்படி விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி நான் எங்கள் மேகாவுக்கு 1 இயர்லேருந்து கொடுத்துட்ருக்கேங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்கிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாடா.